Hello viewers, welcome back to ROM Solution. Today in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ DNS சர்வரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து ஸ்பீட் அப் பண்ணுறது. அதாவது DNSனா டொமைன் நேம் சர்வர், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டொமைன் நேம் சர்வரை வந்து எப்படி யூஸ் பண்ணி உங்களை விண்டோஸ் 10லேயோ 7லேயோ 8லேயோ எப்படி நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ஸ்பீடப் பண்ணுறது, இன்டர்நெட்டை எப்படி ஸ்பீடப் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கூகுள் குரோமில் நீங்கள் ஃப்ரீ DNS சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கோவிலேருந்து ஃப்ரீ ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, க்ளவுட்ஃப்ளேயரில், அப்புறம் கூகுள் பப்ளிக் DNSS இப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய DNS சர்வர் ஐபி அட்ரஸை கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போது செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து இதில் கூகுள் பப்ளிக் DNS, நம்ம கூகுளில் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட அந்த பப்ளிக் DNS அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ண போகிறேன் நம்மளோட சிஸ்டத்தில். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதை ரோல் பண்ணிக்கலாம் வரும்போது நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அனதர் பேஜுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது அதோட லிங்க் அதில் இருக்கும். அல்லது நீங்கள் ஈதர்நெட், அதாவது நீங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 TCP/IPv4 இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ் அதை செலக்ட் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் தி ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் DNS சர்வர் அண்ட் அல்டர்னேட்டிவ் DNS சர்வர். இதில் தான் நம்ம இப்போ அந்த கூகுளோட ஃப்ரீயான அந்த டொமைன் நேம் சர்வர் அந்த ஐபி அட்ரஸ் வந்து இதில் கொடுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 8888 அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம கூகுள் சர்ச்சில் பார்த்தோம்ல அந்த பப்ளிக் டொமைன் சர்வரை வந்து நம்ம கூகுளோட பப்ளிக் டொமைன் நேம் சர்வரை வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் DNS சர்வர் வந்து 8888 அண்ட் அல்டர்னேட்டிவ் DNS சர்வர் 8844 இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. கீழே ஓகே பட்டன் இருக்கும், அது கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஆகவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போதும் செட் ஆகிருக்கும். எதை நம்ம செலக்ட் பண்ணால் யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ், யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அந்த கூகுளோட பப்ளிக் டொமைன் நேம் சர்வர், கூகுளோட DNS சர்வர் நம்ம வந்து அந்த ஐபி அட்ரஸை கொடுக்குறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம இப்போ கூகுளோட ஃப்ரீயான DNS சர்வர் ஐபி அட்ரஸை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வேறு சிஸ்கோட ஓப்பன் DNS ஐபி அட்ரஸை கொடுக்கலாம், அல்லது இந்த க்ளவுட்ஃப்ளேயர் அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். எதை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடப் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.